வாசி லைஃப் ஸ்டைல் சேனலுக்கு வாங்க. இப்போ குடமிளகாய் சாதம் பண்ண போகிறோம். அதற்கான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். தாளிக்கும் போது அதற்கான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் பார்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் ஊற்றிக்கலாம். வத்தல் போட்டுக்கலாம். கடுகு சேர்த்துக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை. பூண்டு ஒரு 50 கிராம் பூண்டு உரித்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். பூண்டு நல்லா வதங்கின உடனே பல்லாரி வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன், மீடியம் சைஸ் பல்லாரி வெங்காயம் 2, அதை சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்கி சேர்க்கணும். வெங்காயம் கண்ணாடி பதம் வந்த உடனே 3 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். ஏற்கனவே சாதத்தில் உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்துட்டு சேருங்க. அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். வத்தல் பொடி ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். மிளகு பொடி 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். காயப்பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். இந்த மசாலா நல்லா வேகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். ஒரு 30 கிராம் இருக்கும். மசால் வெந்த உடனே பார்க்கலாம். சர்க்கரை அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சர்க்கரை அரை டீஸ்பூன் போடுறதுனால நல்ல சோல் நல்லா மினுமினுப்பாக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லா தூக்கலாக இருக்கும். சர்க்கரை சேர்க்க விருப்பப்படாதவங்க சேர்க்காமல் இருந்துக்கலாம். இப்போது குடமிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு குடமிளகாய் பச்சை கலரில் உள்ள குடமிளகாய் நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இதை ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டாலே போதும். குடமிளகாய் வேகிறதுக்காக 1 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். சிம்மில் தான் வச்சு வேக வைக்கணும். 1 நிமிஷம் ஆயிடுச்சு, எடுத்து பார்க்கலாம். கடைசியாக கொத்தமல்லி தூவி வதக்கி விட்டுக்கலாம். இப்போது சாதம் பாசுமதி அரிசி வடித்து வச்சுருக்கோம், அந்த சாதத்தை இப்போ சேர்த்துக்கலாம். பாசுமதி அரிசியை நல்லா பொழு பொழுன்னு வடித்து வச்சுருக்கோம். இப்போ இது கூடவே நெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா கிண்டி விட்டுட்டு பார்க்கலாம். குடமிளகாய் சாதம் பெர்ஃபெக்டாக ரெடி ஆகிருக்கு. குடமிளகாய் சாதம் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பண்ணியிருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்தது. நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.